நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்போட ஸ்பீடை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்போட ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கு எந்த விதமான ட்ரிக்ஸும் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு திங் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து எதனால் வந்து ஸ்லோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த குரூப்பில் உள்ள மெசேஜ் எல்லாமே வந்து உங்களோட மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணதும் சேம் டைமில் வந்து நிறைய மெசேஜ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதிகமாக வந்து ஹேங் ஆகும். அது வந்து எப்படி வந்து குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மெயினான அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அதிகப்படியான குரூப்பில் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய சாட்டிங் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, இல்லை அப்படின்னா நம்மளுடைய சாட்டை வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க, சாட்ஸ் போயிட்டு சாட் பேக்கப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளுடைய கூகுள் டிரைவ் மூலிமா நம்மளுடைய கான்வர்சேஷன் எல்லாமே பேக்கப் எடுத்து வைக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கான்வர்சேஷனும் தேவையில்லை அப்படின்னா அந்த சாட் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் ஆல் சாட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கிளியர் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண கான்வர்சேஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும். நீங்கள் ஒரு புது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து முக்கியமான கான்வர்சேஷன்லாம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த குரூப்பில் உள்ள கான்வர்சேஷன் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ப்ரைவேட் மெம்பரில் உள்ள யாரோடையாவது கான்வர்சேஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் சாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வித்தவுட் மீடியா, அட்டாச் மீடியா அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வரும். இந்த அட்டாச் மீடியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த குரூப்பில் இருக்க இமேஜஸ், வீடியோஸ் மற்றும் ஆடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் ஃபைலாக வரும். ஸோ இது வந்து அட்டாச் மீடியா அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்மளுடைய மெயில் காட்டும். ஸோ இதில் போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் நடந்திருக்க எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதோட வாட்ஸ்அப் சாட் கான்வர்சேஷன் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து மாறி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் யாருக்கு மெயில் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மெயில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இமேஜ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனா இதை கிளிக் பண்ணுங்கள். மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இமெயில் சாட் வித்தவுட் மீடியா இதை கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யாருக்கு மெயில் பண்ணணுமோ அதை மெயில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடிக்கு கூட நீங்கள் வந்து மெயில் பண்ணி இதை வந்து டெக்ஸ்ட் ஃபைலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்பப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த சார்ட்ஸ் பேக்கப்பையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இது பண்ணுறது மூலிமா உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மினிமம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புதிய வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துடும். அதிகப்படியாக நம்ம தேவையில்லாத வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் சிம்பலையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறக்காமல் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.